பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லைங்க, இளநீர் 10 ரூபாய் தாங்க எடுக்கிறாங்க. உங்களுக்கு விற்கிற இடத்துல தான் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்ககிட்ட இருந்து எடுக்கும்போது 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் 400 ரூபான்னு கொடுக்குறோம். ஆமாம், 10 தேங்காய் இப்போ 10 ஒரு இளநீர் 10 ரூபா, 10 இளநீர் 100 ரூபா ஆச்சு. 11 இளநீர் வெட்டினா 11 தேங்காய் வெட்டினா எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் வருது சார். மரத்துலேருந்து தானே விழும். இப்போ எந்த ஒரு பழமாக இருந்தாலும் பழுத்தாதான் மரத்துலேருந்து கீழே கொட்டும். மாங்காய் இருந்தது, மாங்காய் பழுத்தா தான் கீழே விழப்போகுது. கொய்யா பழம் பழுத்தா தான் கீழே விழப்போகுது. தேங்காய் பழுத்துச்சுன்னா தானாக கீழே தான் விழப்போகுது. மரத்தில் அது வச்சுக்க போகிறதில்ல. கீழே வந்ததும் நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து ஒரு 6 மாதம் இதில் வந்து நமக்கு விழுற தேங்காய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ஒரு 2 லட்சம் தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 60,000 காய் இப்போ ரெடியாக இருக்குது. தென்னை அறுவடை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை வந்து நேரடியாக நம்ம அறுவடை பண்ணுறதில்ல. அதுவாக பழமாக வாங்கி கீழே விழுந்தால் தான் அதிலிருந்து நம்ம எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதம் இதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வெட்டி நம்ம சோலாரில் போட்டு ஒரு நாள் காய வச்சு அதிலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து மதிப்பு கூட்டி பண்ணி நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இது நாட்டு ரகம் தாங்க. நாட்டு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏன் எல்லாமே வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகம்னு சொல்லியிருக்கோம். இப்போ தென்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ரகம் வந்து 70 ஆண்டுகள் காய்க்கக்கூடிய மரம். நீங்கள் 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குது, 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குது, அந்த மரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது நம்ம ஊர் தட்பவெட்பநிலைக்கு வரவே வராது. எந்த ஊருக்கு அது 2 வருஷத்தில் காய்க்குது? ஒன்று தைவானில் காய்க்கும், இல்லைனாக்கா எல்லாரும் பார்த்து அறுவடை பண்ணுவாங்க. நீங்க கீழே விழுந்தது மட்டும் எடுக்கிறீங்க இல்லைங்கய்யா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு ரெண்டு காயின்னு 2 அறுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த 2 அறுப்பு அறுக்குறீங்க இல்லையா? அந்த அறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுறீங்க, 10 நாள்லேயே வந்து எடுத்துடுறீங்க. அதான் அது பழமாக மாறிடுச்சுன்னா அதில் மாய்ச்சர் கம்மியாயிடுது. அப்போ இது ஒரு 6 மாதம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இதுக்குள்ளே ட்ரை ஆகி கொப்பரையாக மாறி போகுது. அப்போ அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் இப்போ உங்களுக்கு அந்த சோலாரில் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தேங்காயும் ஃபங்கஸ் வந்திருக்காது. நம்ம சல்ஃபர் போட்டு புகை போட்டு எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ ஃபங்கஸே ரிமூவ் பண்ண முடியாதுன்றோம், நீங்கள் அந்த சல்ஃபர் வேறு அதுக்கு ஆட் பண்ணுறீங்க. அப்போ அந்த சல்ஃபரை யார் ரிமூவ் பண்ணுவான்? சல்ஃபர் வந்து டைரக்ட் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு. வணக்கம், நான் மோகன்தாஸ், திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து. நீங்கள் நம்மளுடைய இயற்கை விவசாய பண்ணையை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நம்ம தென்னை பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க, தென்னை மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இயற்கை முறையில் எப்படி பாதுகாக்கிறோம், அதில் ஊடுபயிர் என்னென்ன போடுறோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தென்னை அறுவடை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை வந்து நேரடியாக நம்ம அறுவடை பண்ணுறதில்ல. அதுவாக பழமாக வாங்கி கீழே விழுந்தால் தான் அதிலிருந்து நம்ம எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதம் இதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வெட்டி நம்ம சோலாரில் போட்டு ஒரு நாள் காய வச்சு அதிலேருந்து நம்ம எண்ணெய் எடுத்து மதிப்பு கூட்டி பண்ணி நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து 2 விதமான எண்ணெயை நம்ம தயாரிக்கிறோம். ஒன்று வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இது பவுட்ரு பண்ணி கோல்டு ப்ரெஸ் முறையில் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறோம். இன்னொன்று செக்கு மிஷினில் மரச்செக்கு எண்ணெயாகவும் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேங்காய் ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து ஒரு 6 மாதம் இதில் வந்து நமக்கு விழுற தேங்காய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ஒரு 2 லட்சம் தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 60,000 காய் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு உடைக்க ஆரம்பிப்போம். அந்த பேட்ச் வந்து இப்போ அடுத்த மாதம் ரெடி. இது வந்து இன்னொரு 6 மாதம் இருக்கும், இங்கே இருக்கும். அந்த மாதிரி அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டினியூஸாக மாதம் கொஞ்சம் எடுத்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி 2 செக்ஷனாக போட்டிருக்கோம். நம்ம இதிலேருந்து எடுத்து நம்ம வெட்டி சோலாரில் போட்டு நம்ம அதிலேருந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரி, இப்போ நம்ம பார்த்த அந்த தென்னை மரம்லாம் வந்து நீங்கள் நட்ட மரமா இது? ஆமாங்க, அதெல்லாம் நட்ட மரம் தான். நம்ம கொஞ்சம் மரம் நம்ம நட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் நம்ம நிலம் வாங்கக்குள்ளே ஏற்கனவே அதில் இருந்த மரங்க. என்ன ரகம் தெரியுங்களா தென்னை? இது நாட்டு ரகம் தாங்க. நாட்டு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏன் எல்லாமே வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகம்னு சொல்லியிருக்கோம். இப்போ தென்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ரகம் வந்து 70 ஆண்டுகள் காய்க்கக்கூடிய மரம். நீங்கள் 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குது, 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குது, அந்த மரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது நம்ம ஊர் தட்பவெட்பநிலைக்கு வரவே வராது. எந்த ஊருக்கு அது 2 வருஷத்தில் காய்க்குது? ஒன்று தைவானில் காய்க்கும், இல்லைனாக்கா நம்ம மேற்கத்திய நாடுகளில் காய்க்கும். அதை கொண்டு வந்து நம்ம ஊரில் வச்சுட்டு நம்ம ஊரில் காய்க்குதுன்னாக்கா எப்படி காய்க்கும்? காய்க்குது, எங்கேயோ ஒரு இடத்துல காய்க்கும். இப்போ நம்ம 10,000 மரம் வச்சுருக்கோம்னாக்கா அந்த 10,000 மரத்தில் 1000 மரம் தான் அந்த மாதிரி காய்க்கும். மற்ற மரம்லாம்
மாறுபடும். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, நம்ம தண்ணிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இன்னொன்று அந்த 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த கோழியை உதாரணம் சொன்ன மாதிரி தான் 30 ஆண்டுகள்லேயே அந்த மரம் பட்டு போயிடும். நம்ம நாட்டு மரம் வந்து 70 ஆண்டுகள் வரை காய்க்கும். இன்னொன்று, சுனாமி வந்தப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாட்டு மரம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் தென்னை மரம் சாயவே இல்லை. எங்கள் தோப்பில் வந்து அந்த டைமில் தான் ஒரே மரம் சாயலை. ஆனால் ஹைப்ரிட் மரம் நிறைய இடத்துல சாஞ்சது பார்த்துருப்பீங்க. மரமோடு இல்லை பாதியிலே வீழ்ந்தது பார்த்துருப்பீங்க. ஏன்னாக்கா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. ஹைப்ரிடினுடைய ஸ்ட்ரென்த்து கம்மி. நாங்கள் அதனால தான் எல்லாமே வந்து நாட்டு மரங்களாகவே செலக்ட் பண்ணுறோம். குறிப்பாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100-150 ஃபார்மர் வந்து இங்கே தென்னை விவசாயம் தான், குறிப்பாக பாரம்பரிய காலமாக தென்னை விவசாயம் தான் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நல்ல ப்ரீடில் இருக்கிற 70 வருஷம் 80 வருஷத்தினுடைய மரத்தில், தாய் மரத்தில் இருந்து விதை எடுத்து அதை உற்பத்தி பண்ணி நம்ம அதில் தான் வச்சுருக்கோம். நமக்கு சைஸு சின்னதாக இருக்கும், ஆனால் தேங்காய் வந்து நல்ல தரமாக இருக்கும், நல்ல அதில் மகத்துவம் அதிகமாக இருக்கும், மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். அதனால் நமக்கு தேங்காயினுடைய சைஸு பார்க்காம நிறைய நாள் நமக்கு காய்ப்புத்தன்மை ஏற்படும். ப்ளஸ் வந்து மகத்துவம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நல்ல பேர் கிடைக்குதுங்க. மார்க்கெட்டில் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, எண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப 9 மாதம் வரைக்கும் நீடிச்சு வருது, கெட்டு போகாமல் வருதுன்ற பேர் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம நாட்டு ரகங்களாக செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோங்க. இப்போ எல்லாரும் வந்து மரத்தை அறுவடை பண்ணுவாங்க, நீங்க ஏன் கீழே விழுந்தது மட்டும் எடுக்கிறீங்க? இல்லைங்கய்யா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வருஷத்துக்கு ரெண்டு காயின்னு 2 அரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த 2 அரப்பு அறுக்குறீங்க இல்லையா, அந்த அரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுறீங்க, 10 நாள்லேயே வந்து எடுத்துடுறீங்க. இது அந்த 10 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா, அது உடனே வெட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற தண்ணி வந்து மாய்ச்சர் அதிகமாக இருக்கும். உடனே அதில் வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸோடு தான் நீங்கள் போய் செக் ஆட ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த எண்ணெயிலும் ஃபங்கஸ் போகும். அப்போ அந்த ஃபங்கஸ் எங்கே போகும், எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? அப்போ உங்கள் தலையிலையோ தைக்கும் போது சொல்லுவோ, இல்லை வயிற்றுக்கு எடுக்கும்போது சொல்லுவோ, சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது சொல்லுவோ, அந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் பண்ணும். அந்த ஒரு காரணத்துக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். அது பழமாக மாறிடுச்சுன்னா அதில் மாய்ச்சர் கம்மியாயிடுது. அப்போ இது ஒரு 6 மாதம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இதுக்குள்ளே ட்ரை ஆகி கொப்பரையாக மாறி போகுது. அப்போ அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் இப்போ உங்களுக்கு அந்த சோலாரில் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தேங்காயும் ஃபங்கஸ் வந்திருக்காது, அப்படியே நல்லா வெள்ளையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. நம்ம சல்ஃபர் போட்டு, புகை போட்டு எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ ஃபங்கஸே ரிமூவ் பண்ண முடியாதுன்றோம், நீங்கள் அந்த சல்ஃபர் வேறு அதுக்கு ஆட் பண்ணுறீங்க. அப்போ அந்த சல்ஃபரை யார் ரிமூவ் பண்ணுவான்? சல்ஃபர் வந்து டைரக்ட் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன நோயெல்லாம் நீங்களாக ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிறீங்கன்றது மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இயற்கை முறையில் காய வைக்கிறோம். அதுவும் நேரடியாக சூரிய வெளிச்சம் படாமல் இந்த மாதிரி ஷெட் அமைச்சு அதில் வந்து நிழல் உலரத்தில் போட்டு ஒரு 6 மாதம் கழித்து நம்ம வெட்டி நம்ம சோலாரில் ஒரு நாள் ட்ரை பண்ணி நம்ம செக்காட்டி கொடுத்துட்ருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு. எங்களால் சப்ளை பண்ண முடியல. எங்ககிட்ட இருக்கிற தோப்புல எங்களால் தேங்காய் எண்ணெய் சப்ளை பண்ண முடியல. அவ்வளோ மரங்கள் எங்ககிட்ட இருந்தோம், அவ்வளோ ஆர்டர் எங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறதுனால எங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழுத்துருச்சுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், மரத்துலேருந்து தானே விழும். இப்போ எந்த ஒரு பழமாக இருந்தாலும் பழுத்தாதான் மரத்துலேருந்து கீழே கொட்டும். மாங்காய் பழுத்தா தான் கீழே விழப்போகுது, கொய்யா பழம் பழுத்தா தான் கீழே விழப்போகுது. தேங்காய் பழுத்துச்சுன்னா தானே கீழே தான் விழப்போகுது, மரத்தில் அது வச்சுக்க போகிறதில்ல. கீழே வந்ததுன்னு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம எதுக்கு அது ஆள் கூலி செலவு பண்ணி மரத்தை ஏறி வெட்டி அது முத்திச்சாலியான்னு அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு அவசரம் வந்து அவன் ஒரு மரத்தை இவ்வளோ கூலி, அது இளநீராக இருக்கட்டும், முக்கால்வாசி பழுத்தாக இருக்கட்டும், இல்லை முத்தனதாக இருக்கட்டும், மொத்தத்தையும் ஒரே டைமில் தான் வெட்ட ஆரம்பிப்பான். அப்போ அந்த இளநீராக இருக்கிறது முக்கால்வாசி இருக்கிற காய்க்கும் எப்படி நீங்கள் எடை போடுவீங்க? எப்படி குவாலிட்டியாக இருக்கும்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதாக நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து நம்ம நேல் உலகத்தில் போட்டு பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ இளநீர் கொடுத்தா கொஞ்சம் அதிக அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்க, இளநீர் 10 ரூபாய் தாங்க எடுக்கிறாங்க. உங்களுக்கு விற்கிற இடத்துல தான் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்ககிட்ட இருந்து எடுக்கும்போது சொல்ல 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் 400 ரூபான்னு கொடுக்குறோம். ஆமாம், 10 தேங்காய் இப்போ ஒரு இளநீர் 10 ரூபா, 10 இளநீர் 100 ரூபா ஆச்சு. 11 இளநீர் வெட்டினா 11 தேங்காய் வெட்டினா எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் வருது. அப்போ 110 ரூபா செலவு பண்ணேன்னா எனக்கு 400 ரூபா வருமானம் வருது. அதை தானே எனக்கு முக்கியம். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மதிப்பு கூட்டு பண்ணாக்கா உங்களுக்கு அதிகமான. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற புண்ணாக்கு எங்கள் கோழிக்கு இலவசமான ஒரு தீவனமாக கிடைக்குது. அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு போட்டோம்னா அது உரமாகி போச்சு. நான் ஏன் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? இளநீராக கொடுத்துட்டு அது இப்போ நான் மறுபடியும் அது உரம் வேணும்னு சொல்லிட்டு கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மக்கள் வந்து விவசாயிகள் வந்து ஒரு 4 மரம் இருந்தாலும் நீங்கள் அதை காயை வந்து அறுத்து வச்சு மதிப்பு கூட்டு பண்ணி நீங்கள் எண்ணெயாக விற்றுங்க. அந்த புண்ணாக்கை கொண்டு வந்து உங்கள் தோட்டத்துக்கு போடுங்க. உங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் சத்து வந்து தோட்டத்துக்கு வயலுக்கு கிடைக்கும். யூரியா, பொட்டாஷ் அதில் இருக்கிற சத்து தான் அந்த தேங்காய் புண்ணாக்கில் இருக்குது. 2 நாள் ஊற வச்சு அதில் போடுங்க. உங்கள் கோழிங்களுக்கு ஊற வச்சு போடுங்க.
அதுவே சத்துவாக இருக்கும். மாட்டுக்கு வைங்க, மாட்டுக்கு வச்சிங்கனாக்கா நிறைய பால் கறக்கும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்களே அதை கன்வெர்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு இளநீராக கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு தொலை தீர்ந்தது, அன்றைக்கி ஒரு ரூ. 100 வருமானம் வரது தான் பார்க்குறீங்க. ஆனால் இதில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றதை நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி லாபம் அடையலாம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ உங்கள் சோலாரில் ட்ரை பண்ணி அதை போய் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம், வாங்க. வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் தேங்காய் மரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்காயிலேருந்து மதிப்பு கூட்டு பண்ணி பொருளெல்லாம் எண்ணெல்லாம் எடுக்கிறோன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இயற்கை முறையில் சோலாரில் ட்ரையல் பண்ணி தான் வந்து நம்ம கொப்பரையை வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 9-6 மாதம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து இந்த மாதிரி கொப்பரையாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் இதில் சோலாரில் வச்சு தான் நம்ம எண்ணெய் எடுக்கிறோம். சுத்தமான மரச்செக்கு எண்ணெயை மதிப்பு கூட்டு பண்ணி நம்ம விற்றுட்ருக்குறோம். இதுதான் இப்போ சோலாரில் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம்.